பிக் பாஸுக்குள்ள வார நபர்கள் தாங்க அழகா இருக்கணும் என்பதற்காக ஆடைகளை அதிகமாக காசு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி அந்த எடுத்தது, டிசைனிங் பண்ணது, இல்லை அழகு சாதனங்களுக்கு பயன்படுத்தினது, மக்களை கவர்வதற்காக அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு அதிகமான பணத்தை பிஆர் டீமுக்கு கொடுத்து போட்டு தான் ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொரு மாதிரி அந்த பச்சோந்தி மாதிரி மாற மாற அதுக்கேற்றது போல வெளியில இருக்க பிஆர் டீம் வந்து செயற்படணும் அப்படின்னு போட்டு இந்த ஒரு வருடமா ஒரு திட்டத்தை போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்த ஒரு போலியான நபர் சௌந்தர்யா. இப்படிப்பட்ட நபரை நான் இதற்கு முதல் பிக் பாஸ்ல பார்க்கல, இனிமேலும் பார்க்க விரும்பல. அவங்களுடைய அந்த போலி முகத்தை வந்து இன்று மக்கள் செல்வன் அவர்கள் டைரக்டா மூஞ்சைக்கு நேரவே நீ போலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் பாருங்க, உங்களுக்கு புரியும் அவர் கொடுத்த செருப்படி எப்படி அப்படின்னு. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள், அவர் வந்து இந்த சௌந்தர்யாவோட போலி முகத்திலேயே தர்ஷிகாட்ட பேசின விதத்திலேயே சௌந்தர்யாவோ இவ்வளவு தூரம் ஒரு போலியான நபர். இப்ப நம்ம தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து எழுப்ப முடியாது. அப்ப முத்து அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு யார் இந்த சௌந்தர்யா அப்படின்னு. அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை பத்தி நம்ம ஒரு விடயம் சொல்லியிருப்போம். ஒவ்வொரு வீக்கெண்டுமே யாருக்கு கிளப்ஸ் வருதோ அந்த நபர்களை வந்து உறவாடி கெடுக்க போயிடுவாங்க அப்படின்னு. சரிங்களா? இவங்களும் ஆட்டம் ஆட மாட்டாங்க, இவங்க எதுவுமே இல்லை, நட்புக்கு உண்மையா இல்ல, நல்ல பழக்க வழக்கம் வீட்டுக்குள்ள இல்ல, திமிரா சுத்தி கொண்டு தெரிகிறது, பிக் பாஸ் மதிக்கிற இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அவங்க பண்ண விடயங்கள் அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து யாருக்கு கைதட்டல் வருதோ அவங்க கூட சேர்ந்து இருந்தா நல்ல இது வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. ஜெஃப்ரிக்கு கைதட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெஃப்ரியோட அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. அதற்கு முதல் ஜெஃப்ரியை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன நபரை இவங்க தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 நாளுக்கு முதல் அந்த மனுஷனை இந்த அம்மா எப்படி அவமானப்படுத்துச்சு ராணஃபை. இப்போ எபிசோட் முடியக்குள்ள அந்த அம்மா என்ன ட்ரை பண்ணுச்சு 4வது காதலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு தான் தோணுது. அது என்ன முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் எபிசோட் ஆரம்பிச்ச உடனே முத்துக்குமரன் அவர்களுடைய தரமான சம்பவம். முத்துக்குமரன் அவர்களை பல பேருக்கு பிடிக்க காரணம் என்ன, மக்கள் என்னத்தை நினைக்கிறாங்களோ யார் யாரை பற்றி அதை கரெக்டாக வந்து அவர் வந்து கணிக்கிறாரு. இப்போ நம்ம வெளியில பார்த்து பேசுறது வந்து வேற, அது ஈஸி, எல்லாருமே வந்து பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அதுவும் சௌந்தர்யா போன்ற ஒரு போலியோட முகத்திரைய கணிப்பது அப்படி என்பது மிக கடினம். ஆனா அதை வந்து புட்டு வச்சாரு முத்துக்குமரன் அவர்கள் தர்ஷிகா கிட்ட. அவர் சொன்னாரு, இதுல நம்ம பார்க்குற எதுவுமே உண்மையான சௌந்தர்யா இல்ல, ஒவ்வொரு வீக்குக்கு அந்தமா பிளான் பண்ணி இந்த வீக்குக்கு வளவு, இந்த வீக்குக்கு வளவு அப்படின்னு அது பண்ணி கொண்டிருக்கு. அதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து நான் பயப்படுறேன், எப்படி இப்படி ஃபேக்கா இருக்க முடியும் என்று வியக்கிறேன் அப்படின்னு அவர் அழகா டீசெண்டா சொன்னார். நம்ம நம்மளுடைய பாஷையில சொல்றோம். சரிங்களா? அவர் சொன்னதோட மீனிங் இப்படி ஒரு ஃபேக்கை நான் பார்த்ததில்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படின்றதான் அவர் சொன்ன இது தெரியாம பிஆர் டீம் வந்து அத சௌந்தர்யாவுக்கு ஒரு மாசா போடுதுகள். அட கடவுளே. சோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லிக்கணும், தர்ஷிகாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டம் வந்து சௌந்தர்யா பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு. இதே விடயத்தை மக்கள் செல்வன் அவர்கள் வந்து சௌந்தர்யாவோட முகத்திற்கு முன்னுக்கே வந்து கேட்டிருப்பாரு. எப்ப அப்படின்னா அந்த பாடசாலை இதுல வந்து உங்களுக்கு இன்னொருத்தருடைய ரோல் பண்ணி இருக்கணும் அப்படின்னா யார் இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு இவங்க சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா துணிச்சலா எதிர்த்து கேட்கணும், எதிர்த்து பண்ணணும்னு. அப்ப மக்கள் செல்வன் சொல்றாரு, அதைத்தான் போன வாரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. இந்த மாதிரி அப்படியே ஷொக்காய் போய் பார்க்கும். உடனே வந்து மக்கள் செல்வன் சொல்வாரு, அதுதான்மா போன வாரம் அந்த தரையில வந்து கோட்டை தாண்டி வந்து கீழே படுத்திருந்தீங்களே அந்த ரோல் போன வாரம் பண்ணிட்டீங்களே, அப்ப இந்த ரோல் வேற அப்படின்னு. இதைத்தான் முத்துக்குமரன் அவர்கள் இந்த எபிசோட்ல நீங்க வந்து ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு முத்துக்குமரன் அவர்கள் யார் இந்த சௌந்தர்யா அப்படின்ற முகத்திலே கிழித்திருப்பாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேரக்டர் அதை வந்து இந்த அம்மா பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு. அதை வந்து மக்கள் செல்வன் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சௌந்தர்யா பேசக்கூட சொல்லியிருப்பாரு, போன வாரம் நீங்க அந்த ரோல் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது உண்மையா இருக்கிறவன் எப்பயுமே உண்மையா இருப்பான், ஃபேக்கா இருக்கிறது மாத்திக்கிட்டே இருக்கும்.
அதைத்தான் மக்கள் செல்வன் அவர்கள் சௌந்தர்யா நீ ஒரு ஃபேக்கே டுபாக்கூரு உன்னோட முகத்தில் கிழிக்கப்பட்டது அப்படின்றத அவர் டீசெண்டா சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ இதை எத்தனை பேர் வந்து நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வேணும்னா திரும்ப போய் ஹாட்ஸ்டார்ல பாருங்க, இல்லை நீங்க நிறைய இப்போ ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல மக்கள் வந்து அந்த குறும்படங்களை, இந்த போலீஸ் சௌந்தர்யா முகத்திலே கிழிக்கப்பட்ட குறும்படங்களை அழகா ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை போட்டு கொண்டிருக்காங்க. போய் பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மூணாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திறமை இல்லை அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா, இல்லை அப்பன் செல்வாக்குல தாத்தன் செல்வாக்குல இல்லை தெரிஞ்சவன் செல்வாக்குல உள்ளுக்குள்ள வந்தா அந்த நபர்களால தாக்கு பிடிக்க வரும்னா அவங்க ஆயுதம் ரெண்டு வச்சிருப்பாங்க. ஒன்னு அழுக, இன்னொன்னு காதல். சரிங்களா? அப்ப இந்த சௌந்தர்யா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனிதா அவர்கள் சொன்னது போல அந்த பணக்கார திமிரில் இருக்க ஒரு நபர், அப்பங்காரன் தாத்தங்காரன் சேர்த்து வச்சு சொத்து. அப்ப இந்த மாதிரி கஷ்டம் என்னன்னாலே தெரியாது. சரியா? 17 லட்சம் ரூபா, அது அவங்க சொன்ன கதை, அதுவே ஒரு படத்தோட கதை தான். நினைச்சு பாருங்க, 17 லட்சத்தை ஒரு நைட்லயே யாரோ ஒருத்தன் கேட்டான்னு கொடுக்குறாங்களாம். அப்ப அந்த காசோட மதிப்பு தெரியாத ஒரு ஆள் தான் இவங்க. ஏன்னா இவங்க சம்பாதிச்சிருந்தா தானே அந்த உழைப்பு தெரியும், அருமை தெரியும். அப்பங்காரன் தாத்தங்காரன் சேர்த்த இது. அப்ப ஏழைகளை மதிக்கிறதில்ல, அந்த திமிரில் இருக்கிற ஒரு நபர். அப்ப இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்குள்ள சர்வை பண்ணணும்னா வெளியில பிஆர் டீமோட இது, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இது, அதெல்லாம் காணுமாட்டா காணாது. அப்ப என்ன பண்ணணும்? அழுக, அது கூட ஃபேக்கா அவங்களால அழ முடியல, மக்களிடம் எடுபடல. அப்ப காதல் பண்ணித்தான் சர்வை பண்ணி கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷாலுக்கு ட்ரை பண்ணாங்க, இவங்களும் சரி இவங்களுடைய பிஆர் டீமும் சரி, அது வந்து எடுபடல. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆகணும்னா ஜெஃப்ரிக்கு மக்கள் கைதட்டல், அதாவது அங்க வந்தவங்க கைதட்டல் சத்தம் கேட்டோன்னே அவர் டான்ஸை போட்டு மயக்கி, அப்புறம் ஒரு நான் எனக்கு துரோகம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க கூட போய் பழகி அவங்க கூட சுத்துனாங்க. அதுவும் வந்து பெருசா ஈடுபடல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராயன் அப்படின்னு ஒருத்தர், அவர் கூட சுத்தி கொண்டிருக்காங்க. வெளியில இவங்களோட பிஆர் டீம் வந்து இந்த காதல் கீதல் மானம் கெட்டு போய் ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மா சௌந்தர்யா திங்கட்கிழமை அந்த ராணஃபா அவ்வளோ அசிங்கப்படுத்தும். அப்புறம் வந்து இன்னொரு டாஸ்க்ல இவன்லாம் எதுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லி போட்டு ரஞ்சித் சார்கிட்ட போய் சொல்லும், நான் அவனை பிராங்குக்காக பண்ணல, என்னோட மனசுல இருந்தது தான் அவன்கிட்ட சொன்னேன், திட்டுனேன் அப்படின்னு. இப்ப ராணஃபுக்கு கைதட்டல் வந்துட்டு, ஓ வெளியில மக்கள் மத்தியில ராணஃபுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே இப்ப ராணவ் கிட்ட நல்ல மாதிரி பேசுது. அடுத்த வீக் ராணவோட லவ் தெரியல, கண்டிப்பா பண்ணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வயல் கார்டு என்ட்ரி வரைக்கும் அதுலயும் யாராவது வந்து அவங்களுக்கும் கைதட்டு வந்தா அங்கேயும் வந்து இது நடக்கும். முத்துக்கிட்ட அவங்களோட பருப்பு வேகாது, அதனால முத்துக்கிட்ட கூட அவங்க போக மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணி கொண்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட மாயா, பூர்ணிமா, ஜூலி, மீரா மிதுன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.